இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து த ட்ரீ த வாய்ஸ் போல்ட் ட்ரீ அண்ட் த இம்பேஷன்ட் சீட்ஸ். ஒரு புத்திசாலியான வயதான மரமும் அதோட பொறுமையில்லா விதைகளும். அதை பற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு புத்திசாலியான பழமையான மரம் இருந்தது. அந்த மரத்தோட பேர் வந்து டீனா. அந்த டீனா வந்து அதுகிட்ட நிறையா விதைகள் இருந்தது அந்த மரத்தில். அந்த விதைகள்லாம் தன்னை மாதிரியே ஒரு பெரிய மரமாக வளரணும் அப்படின்னு சொல்லி டீனா எதிர்பார்த்துச்சு. ஒரு நாள் மார்னிங் வந்து அதோடைய விதைகள் எல்லாமே அதுக்கிட்ட கேட்டுச்சா, எப்போ நாங்கள் பெருசாக வளர முடியும், சீக்கிரம் வளரணும், நாங்கள் வளர்ந்து நாங்கள் வானத்தை தொடுத அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா. இன்னொரு விதை வந்து கேட்டுச்சா, நான் வந்து ஒரே நைட்டில் நான் வந்து பூக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா. அதுக்கு டீனா வந்து எப்படி நான் குயிக்காக வளருது அப்படின்னு கேட்டதுக்கு டீனா சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணுச்சா, ஒரே நாளில் வளர முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும், நீ வந்து அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு வந்து தண்ணி, சூரிய வெளிச்சம், அப்புறம் வந்து நம்ம பொறுமையாக காத்திருக்கணும், அதே மாதிரி நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பெரிய மரமாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். அதை அந்த பொறுமை இல்லாத விதைகள் வந்து கேட்கவே இல்லையா. உடனே காற்றுக்கிட்ட போய் என்னை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் தூவுங்க, அப்போது நாங்கள் வளருவோம் அப்படின்னு சொன்னிச்சான். அதே மாதிரி மலைக்கிட்ட வந்து நல்லா ஹெவியாக மழை பெய்யுங்க, அப்போ தான் நாங்கள் நல்லா சீக்கிரம் பூமிக்கடியிலேருந்து முளைச்சி வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்படி ஒவ்வொன்றா செய்ய அந்த பொறுமை இல்லாத மரத்துலேருந்து எதுவுமே வளரவே இல்லை. அதே நேரத்தில் சில விதைகள் வந்து டீனா பேச்சை கேட்டு அது அந்த இடத்துலையே வளர ஆரம்பிச்சிது. அப்படியே சீசன் கொஞ்சம் காலம் போச்சு. அந்த பொறுமையாக இருந்த விதைகள் வந்து மெதுவாக துளிர் விட்டு அதோடைய வேர்கள் வர ஆரம்பிச்சிது. அது கொஞ்சம் சன்னுடைய வெளிச்சம் பட்டுச்சு. புயல், காற்று எல்லாமே தாங்கி அது நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிது. ஒரு ஸ்ட்ராங் ட்ரீயாக மாறிச்சு டீனா மாதிரியே. அதுக்கப்புறம் வந்து டீனா வந்து அந்த மரத்துக்கு டீனா அந்த நல்லா வளர்ந்த அந்த மரம் வந்து டீனா கிட்ட போய் கேட்டுச்சு, ஏன் மற்ற மரங்கள் எல்லாம் வளரலை அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு டீனா சொன்னால், ஏன்னா பிகாஸ் அந்த மரங்கள் எல்லாம் விதைகள் எல்லாம் பொறுமை இல்லாமல் இருந்தது, அது வந்து அதுக்கான சரியான வழியை தேர்ந்தெடுக்காமல் வேகமாக வளர்கிறதுக்கு தான் அதோடைய குறிக்கோளாக இருந்தது, அதனால தான் அதால் வளர முடியலை. ஒருத்தருங்க வந்து நம்ம பொறுமையாக இருந்து நிதானமும் பொறுமையும் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டீனா சொன்னிச்சு. டீனா சொன்னதை கேட்ட உடனே இதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் பொறுமையோடு நிதானமாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.